ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்துலேருந்து செகண்ட் சிங்கிளான மோனிகா சாங்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சாங்கோட டீகோடிங் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த படம் எதை பற்றினது, ஸோ வந்து தங்கத்தை பற்றினது தான் இந்த படம். ஸோ அதை பற்றிலாம் நிறைய டீகோடிங்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கப்பல் இருக்குது. ஸோ கப்பலில் வந்துன்னா கண்டெய்னர்லாம் இருக்குது. ஸோ கண்டெய்னர்லாம் வந்துன்னா கண்டிப்பாக வந்து தங்கம் தான் இருக்கும். ஸோ அதில் கூலி அப்படின்ற மாதிரி டைட்டில் போட்டு வந்துன்னா சாங் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சாங்கோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோனிகா அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ மோனிகா அப்படின்றது பூஜா ஹெட்டன் அவருடைய நேம் அப்படின்றது அதுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ படத்தில் பூஜா ஹெட்டன் அவருடைய நேம் மோனிகா, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மோனிகான்ற பேரை வச்சு பாட்டு போட்டிருக்காரு நம்ம அனிருத் அவர்கள். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி வந்து நடக்குது. ஸோ பர்த்டே பார்ட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோனிகா அவர்களுக்கு தான். ஸோ அவங்களுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி நடக்குது. ஸோ அந்த பார்ட்டியில் வந்து பாட்டு பாடுறாங்க. ஸோ நம்ம மோனிகா அவர்கள் டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு சாங் இந்த சாங். ஸோ கேக்கை கட் பண்ணுற கத்தியை பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் கத்தி எதனா கொடுத்துருக்காங்க. ஸோ ரோலெக்ஸ் கத்தியை கொடுத்தது நீங்கள் உடனே எல்சியோ படம் எல்சியோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு மாதிரி நினச்சிக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் நம்மளை குழப்பி விடுறதுக்காக செஞ்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி தான் எனக்கு தோணுது. மற்றபடி இது எல்சியோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு மாதிரிலாம் யாரும் நினைக்க வேணாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிம். ஸோ ஒரு கூலின்றது தனியான படம் தான். பட் ஆனால் இந்த கூலி படத்துலேருந்து இன்னும் நிறைய எல்சி வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் இருக்குமே தவிர மற்றபடி இது எல்சியோட கனெக்ட் ஆக வாய்ப்புகள் கம்மின்னு தான் சொல்லுவேன். கம்மின்னு கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களே அஃபிஷியலாக சொல்லிட்டாரு இந்த படம் ஸ்டாண்டலோன் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சைபன் ஷாகிர் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக டான்ஸ் ஆடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு டான்ஸை கண்டிப்பாக நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு நான் மாசா ஆடிட்டு இருக்காரு. ஸோ சும்மா பிச்சு உதறிட்டான்னு தான் சொல்லணும். ஸோ வந்துட்டு நம்ம சைபன் ஷாகிர் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரே வந்து பார்த்தீங்கன்னா கைதி படத்தில் பார்க்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கைதி படத்தில் போலீஸாக வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ போலீஸுக்கு ரொம்பவே நேர்மையான இருக்கிற ஒரு ஆளாக தான் நடிச்சிருப்பாரு. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி அவர்களை சேஸ் பண்ணி போகும்போது அந்த ஒரு வில்லன் கேங்காக தான் இருப்பாரு. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஸ்டாண்டலோன் ஃபிலிம் தான். ஏன்னா இவங்க கைதி படத்தில் தான் இறந்துருவாங்க. ஸோ அப்படி இறந்ததுக்கு அப்புறமா எப்படி இங்கே வர முடியும் அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஸோ அதனால இது எல்சியில் கனெக்ட் ஆக அதிகமான வாய்ப்புகள் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கூலி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ யாருமே கூலி வேலை பார்க்குற மாதிரி எந்த ஒரு இதுவுமே நான் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. பட் ஆனால் எல்லாருமே வந்து அந்த ஒரு தொப்பி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு தொப்பி அந்த ஒரு ஹார்பரில் வேலை செய்கிற அந்த ஒரு ட்ரெஸ் இதை பார்த்தா என்ன தோணுது அப்படின்னா மைண்டெல்லாம் வந்து லீஸுக்கு எடுப்பாங்க தெரியுமா? ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு இடத்துல தோணும் அப்படின்னா அந்த இடத்துல தங்கம் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அதை வந்து லீஸுக்கு எடுத்து அங்கேருந்து தங்கத்தை எடுத்தோன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க கேஜிஎஃப் படத்தோட கதை அப்படின்ற மாதிரி. ஸோ எஸ், கேஜிஎஃப் படத்தில் இருக்கிற மாதிரி தான் இந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தங்கம் கிடைக்குது. ஸோ அந்த தங்கத்தை வந்து தோண்டி எடுக்கிறாங்க. ஸோ அங்கே தான் இவங்க எல்லாருமே வேலை செய்கிறாங்க. இந்த டான்ஸ் ஆடுற எல்லாருமே அங்கே தான் வேலை செய்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஹெட்டாக வந்து சைபன் ஷாகிர் அவர்கள் இருக்காரு. ஸோ அவரு கூட ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இந்த சைபன் ஷாகிர் அவருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைமன் இருக்காரு. ஸோ சைமன் யாருன்னு கேட்டீங்கன்னா நாகார்ஜுனா அவர்கள். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. இங்கேருந்து எந்தெந்த ஊருக்கு வேணுமோ அவர் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாரு. ஸோ இதுக்கு இடையில ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி வர போறாரு அப்படின்றது தெரியல. ஸோ அது எப்படி ப்ரோ கரெக்டாக வந்து தோண்டி தான் எடுக்கிறாங்க தங்கத்தை அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சைபன் அவர்கள் இந்த இடத்துல டான்ஸ் ஆடுவார். ஸோ அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். சுற்றி வந்து லாரி நிற்குது, ஜேசிபி நிற்குது, தோண்டிட்டு இருக்காங்க. ஸோ வாரிசு படத்திலே பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல வெடி வச்சு தகர்த்தி தோண்டி வந்து தங்கத்தை எடுப்பாங்க. ஸோ வாரிசு படத்தை தங்கத்தெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அது ஒரு சீன் மாதிரி காமிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த சாங்கில் தானே காமிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். பட் இந்த படத்தில் வந்து தங்கம் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சோன்னா தங்கத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த தங்கத்தை எல்லாத்துக்குமே ஒரு லோகோ வேணும். ஸோ அந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா கிங் பெயின் அப்படின்ற மாதிரி எதனா மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம பூஜா ஹெட்டன் அவர்கள் ஆடிட்டு இருக்கிற இடத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் கிங் பெயின் கிங் பெயின் கிங் பெயின் எல்லாத்துலேயுமே எழுதிருக்கு. பட் ஆனால் ஒரு சில இதில் வேற பேர் எழுதிருக்கு. ஸோ அது என்ன பேருன்னு தெரியல, பிளர் பண்ணி வச்சிருக்காங்க. பட் கிங் பெயின் அப்படின்றது தெளிவாக தெரியுது. கூலி 100 days to go அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவில் சைபன் ஷாகிர் அவர்கள் ஒரு மைக்கை தூக்கிட்டு போவார். ஸோ அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிங் பெயின் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்கும். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ தங்கத்தை எல்லாத்தையுமே கிங் பெயின் அப்படின்ற ஒரு பிராண்டை வச்சு தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. லியோ படத்தில் எப்படி தாசன்கோ அப்படின்ற ஃபேக்டரி ஒரு மெயின் பார்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதில் கிங் பெயின் அப்படின்றது ஒரு மெயின் பார்ட்டாக தான் இருக்க போது. ஸோ அந்த மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் வடிவமைச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு ஜாலி வேணும் இல்லையா? ஸோ அதனால கப்பலில் போயிட்டு இருந்தால் மோனிகா அவர்களுக்கு பர்த்டே. ஸோ அப்படியே தரையில் கூப்பிட்டு வந்து ஒரு டான்ஸை போட்டு அப்படியே அந்த சாங்கை முடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். சுற்றி வந்து எல்லோ கலரில் இருக்குது, நடுவில் ரெட் கலர், எல்லோ அண்ட் ரெட். இதை யோசிச்சாலே எனக்கு ஞாபகம் வருது டிவிக்கோடைய ஃபிளாக் தான். ஸோ இதை அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அவங்க வந்து அந்த எல்லோ அண்ட் ரெட் இது வந்து கலர் வந்து கொஞ்சமே சூப்பராக இருக்கும், பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அண்டு மோனிகா பூஜா ஹெட்டன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஜிக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெட் ட்ரெஸ்ஸில் வேற லெவலில் டான்ஸ் ஆடி இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதுலேயும் முக்கியமாக ஒரு லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிலவ சிகப்பாகும் தஞ்சாவூர் காரி அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸே. ஸோ நானுமே தஞ்சாவூர்காரன் தான். ஸோ தஞ்சாவூர்லேருந்து யாராவது இந்த ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, பார்ப்போம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது அவங்க வந்து ரெட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நிலவே நான் ரெட் ஆக வேண்டாம், அந்த அளவுக்கு நான் ஒரு தஞ்சாவூர் காரி அப்படின்ற மாதிரி லிரிக்ஸ். ஸோ சூப்பராக இருந்துச்சு லிரிக்ஸ்.
அண்ட் அசல் கோளாறு பாருனா அந்த ரேப் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்டு பூஜா ஹெக்டே அவர்கள் டான்ஸ்ன்றதை எந்த இடத்துலையுமே நிற்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நிற்கிறாங்க, டக்குன்னு பார்த்தா கண்டெய்னர் மேலே நிற்கிறாங்க, டக்குன்னு வந்து கண்டெய்னர் கீழே ஆடிட்டு இருக்காங்க, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் மேலே ஆடிட்டு இருக்காங்க, டக்குன்னு அப்படியே பறந்துக்கிட்டே இருக்காங்க. எந்த இடத்துலையும் வந்து முகம் சொல்லிக்கல, அதே சிரிப்பு, அதே ஒரு டான்ஸ்னு சொல்லிட்டு ரொம்பவே எனர்ஜியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய கூந்தல்ன்றது அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா குதிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு குதிக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த கூந்தல் வந்து பறந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. ஸோ எல்லாமே சாங்னா பீக் லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு இந்த சாங்லாம் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவருடைய படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு சாங்னா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு லேடியை வச்சு குத்து சாங்னா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி செட் ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பக்கா தேட்டர் மெட்டீரியல் சாங், இந்த சாங் சூப்பராக இருக்க போது வெயிட் பண்ணி தேட்டரில் பார்ப்போம். ஃபுல் சாங் வேற லெவலில் இருக்கும். ஸோ அண்ட் இந்த சாங்கில் நிறைய பேர் எதனா தலைவர் அவர்கள் ஆடல, ரஜினி அவர்கள் ஆடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ரஜினி அவர்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து ஒன்று இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் காட்டும் போது அந்த கப்பலை காட்டும் போது நம்ம ரஜினிகாந்த் அவருடைய கூலிங் கிளாஸ்லாம் காட்டுறாங்க. ஸோ கூலிங் கிளாஸ்லாம் நான் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி அவருடைய ஃப்ரேம் வந்து ஒன்று இருக்குது. ஸோ இதனால மேபி ரஜினி அவர்கள் ஒரு கேமியோ மாதிரி வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து சஸ்பென்ஸாக வச்சிருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுவும் வந்து படத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் ஏற்கனவே சொன்னது தான், நம்ம சைபன் ஷாகின் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து என்ஜாய்மெண்ட்டே இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதாவது இந்த பார்ட்டியை வந்து எல்லாரும் என்ஜாய்மெண்ட் பண்ணணும், ஜாலியாக ஆடணும் அப்படின்றதுக்காக தான். பட் ஆனால் அவங்க 2 பேர் மட்டும் தான் சீரியஸாக இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். சீரியஸாக வந்து சைபனே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன இப்படி ஆடிட்டு இருக்காங்க, அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பதறதுல இருக்காங்க. பட் எங்கேயுமே அவங்க வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சைபன் ஷாகிர் அவருடைய கேரக்டர்ன்றது ரொம்பவுமே ஒரு விசுவாசியான ஒரு கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கருடன் படத்தில் எப்படி அந்த முதலாளி இருப்பார், ஸோ அவருக்கு கீழே வந்து சூர்யா அவர்கள் ரொம்பவுமே ஒரு உண்மையான விசுவாசியாக இருப்பார். ஸோ அதே மாதிரி வந்து சைமன் நாகார்ஜுனாவுக்கு கீழே நம்ம சைபன் ஷாகிர் அவர்கள் வந்து ரொம்பவுமே ஒரு சைபன் ஷாகிர்னு சொல்கிற பதிலாக தயால் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படத்தில் அவருடைய கேரக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தயால். ஸோ அதனால தயால் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே விசுவாசியான, ரொம்பவுமே ஒரு உண்மையான கேரக்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இருக்கலாம், அப்படியும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறேன். அப்புறம் எதுக்கு தாண்டா அந்த வீடியோ போடுறேன் அப்படின்றீங்களா? ஸோ எல்லாத்தையுமே அதனா ஒரு கெஸ்ஸில் தான் சொல்ல முடியும். ஸோ உண்மையாலுமே இது நடக்கும், இப்படி வந்துடும் சொல்லி நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போய் அது எங்கேயா போய் முடிஞ்சுன்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ அதனால் தெரிஞ்சதை சொல்கிறேன். பட் மற்றபடி எல்லாமே வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்லிடலாம் ஒரு சில விஷயங்கள்லாம். ஓகேங்களா? ஸோ எடுத்து வச்சுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சாங் இடையில லக்க அந்த ஒரு பீட்லாம் வந்து வந்துச்சு. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அனிருத் அவர்கள் 2வது சாங்கை பிரித்து மெஞ்சிட்டாரு. இன்னும் இந்த படத்தில் எத்தனை சாங் இருக்குது அப்படின்றது தெரியல. இன்னும் 2 சாங் இருக்குது, அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் மாதிரி ஒரு ஆரம்பிக்கலாங்களா அந்த ஒரு சாங் மாதிரி ஒரு டைட்டில் ட்ராக்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு சாங் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கண்ட சிங்கம் மாதிரி ஒரு சூப்பரான சாங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் பிஜிஎம்ன்றது நிறையா இருக்க போகுது. ஏன்னா எல்லா ஆக்டரும் எல்லா பெரிய ஆக்டரும் இருக்கிறதுனால பிஜிஎம் ஒன்று நான் தாரமாக வெறித்தனமாக சூப்பராக கொடுத்துருப்பாரு அனிருத். வெயிட் பண்ணி படத்தில் பார்ப்போம். மாஸ் சம்பவம் இருக்குது. அண்ட் சோசியல் மீடியாஸில் இன்னொரு டீகோடிங் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அமீர் கான் அவர்கள் கூலி படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு போஸ்டரில் வந்து அமீர் கான் அவர்கள் சிகரெட் பிடிச்சி நிற்பாரு. ஸோ அமீர் கான் அவருடைய பேர் வந்து தாகா. ஸோ தாகான்ற பேரில் வந்து நடிக்கிறாரு. ஸோ இதை பார்க்க எக்ஸாக்டாக லியோ படத்தில் இருக்கிற தாசன்கோ அந்த ஒரு லோகோ மாதிரியே இருக்கு. ஸோ இதான் ஃபேன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த படம் லியோட கனெக்ட் ஆக போகுது. ஸோ எல்சியூல வரப்போகுது. ஸோ தாசன்கோட ஒரிஜினல் ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனி தாஸ் கிடையாது, தாகா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து ரூமர் தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக செட்டே ஆகாது. ஸோ அது வேற இது வேற அப்படின்ற மாதிரி தான் நம்மளால சொல்ல முடியும். இப்போதைக்கு மேபி படம் வந்ததுக்கு அப்புறமா வேணா பார்த்துட்டு வந்தனா சொல்லலாம். ஸோ கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்டனி தாஸ் வந்து லியோவோட ஒரிஜினல் அப்பா கிடையாது. ஸோ ஒரிஜினல் அப்பா வந்துன்னா தாகா அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு சில பேர் கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ எதையுமே நம்பாதீங்க. ஸோ எல்லாமே ரூமர் தான். படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். இது எல்சியூவா இல்லை எல்சியூவில் புது யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு அடித்தளமான ஒரு பேஸ்மெண்ட்டான ஒரு எல்சியூவா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு இன்னொரு தலைவலி வந்துன்னா இருக்கும். என்ன அப்படின்னா இந்த படத்தில் நிறையா பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. நாகார்ஜுனா, உபேந்திரா, சைபன் ஷாகிர், அமீர் கான் சொல்லிட்டு அண்டு ரஜினிகாந்த் சொல்லிட்டு எல்லாருமே பெரிய ஆக்டராக இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலான ஃபேஸ் வந்து கொடுக்கணும். பட் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அது எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதே தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு கேரக்டராக கொடுத்து வந்துன்னா எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் வரட்டும். ஸோ August 14 வேற லெவலில் அரங்கம் வந்து அதிர போகுது. ஸோ ஓகே நண்பா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்திலிருந்து செகண்ட் சிங்கிளான மோனிகா சாங் ரிலீஸ் ஆகி வேற லெவலில் பட்டி தொட்டி எங்கே வந்துன்னா ஹிட் ஆகிட்டு இருக்கு. மெயினாக மோனிகாவுடைய டான்ஸு அண்ட் சைபனுடைய டான்ஸு அண்ட் அங்கங்கே வரக்கூடிய அங்கே ஒரு ஃபிளாட் மூவ்மெண்ட் சொல்லிட்டு எல்லாமே வந்துன்னா சூப்பராக வந்துன்னா ஃபேன்ஸ்லாம் எடிட் பண்ணி சோசியல் மீடியா ஃபுல்லாக வந்துன்னா மோனிகான்ற மாதிரி வந்துன்னா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாங்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் அண்ட் படத்தை பற்றி நீங்கள் ஏதாவது டீகோட் பண்ணீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.